ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொடுங்கல்லூர் அம்மன் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு பத்ரகாளி அம்மன் டெம்பிள் தான். இங்கே இருக்குன்னா அந்த பத்ரகாளி அம்மன் வடக்கு திசையை பார்த்து தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பத்ரகாளி அம்மன் ரௌத்ர பாவத்தில் இருக்கிறதுனால யாராலையும் பார்த்து கும்பிட முடியாது. ஆனால் இங்கே சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலையை பார்த்து நம்ம கும்பிட முடியும். ஆனால் உண்மையான அந்த அம்மன் இந்த கோவிலுக்கு உள்ள ஒரு கருப்பு துணியால் மூடப்பட்டிருக்கின்றது. எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. என்னதென்றால், நான் சென்னையிலிருந்து வரும்போது என் ஃப்ரெண்டோட ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு. அந்த பொருள் கிடைக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு பட்டும் வளையலும் கொடுத்து அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லை, நானும் வாங்கி கொடுத்தேன். எனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு தெரியாது. எனக்கு என்ன தோணுனியோ அதெல்லாம் நான் வாங்கினேன். அது ஒரு செட்டுக்கு பதிலாக நான் 2 செட்டு வாங்கினேன். அது அந்த டைமில் நான் கொடுங்கல்லூர் போகிறதே எனக்கு தெரியாது. நான் மூகாம்பிகை போகிறதுக்கு தான் ரெடியாக வந்தோம். ஆனால் ஊரில் வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தினால எனக்கு கொடுங்கல்லூர் போய் பார்க்கணுன்னு ஒரு இது வந்துச்சு. அதனால் நான் கொடுங்கல்லூர் போய் பார்க்குறதுக்கு போனேன். அப்போது அதில் இருந்து ஒரு செட்டு நான் எடுத்துகிட்டு போய் கொடுங்கல்லூர் கொடுக்கறதுக்கு க்யூவில் நின்றுட்டு இருந்தேன். அந்த க்யூவில் யாருன்னோ தெரியாத ஒருவங்க ஒரு வாழை இலையில் கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, இதில் வச்சு எடுத்து உள்ளே கொண்டு போ, நீ வந்த விஷயம் கரெக்டாக நடக்கும்னு சொன்னாங்க. உண்மையில் சொல்கிறேன், அந்த விஷயம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு என் ஃப்ரெண்டுக்கு. அது வரையில் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி ரொம்ப கஷ்டமான வலி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து அம்மன்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அது கரெக்டாக நடக்கும். ஆனால் நம்ம இன்னும் ஒருவங்களை தப்பாக நினச்சி இங்கே வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை சொல்லி அந்த அம்மனுக்கிட்ட அம்மா எனக்கு ஒரு வழி காட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், நம்ம மூகாம்பிகை போயும் இதே மாதிரி நம்ம அந்த அம்மனுக்கிட்டையும் கேட்டுக்கலாம். அந்த அம்மனும் கண்டிப்பாக ரெண்டும் ஒரு அம்மன் தான். அவங்க கண்டிப்பாக நிறைவேற்று வைப்பாங்க. அதே மாதிரி இங்கே மத்தியானம் சாப்பாடு இருக்குது. 12:30க்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியே டோக்கன் கொடுக்கும். அந்த க்யூவில் போய் நின்றோன்னா அவங்க டோக்கன் கொடுப்பாங்க. 12:30க்கு சாப்பாடு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு முன்னாடி ஸ்டாப் இருக்குது, பஸ் ஸ்டாப்பு. அங்கேருந்து நமக்கு குருவாயூர் போகிறதுக்கு பஸ் கிடைக்கும். அங்கேருந்து 1:45 ஹவரில் நம்ம குருவாயூர் போய்க்கலாம். குருவாயூர் போய் சாமி கும்பிடலாம். நாங்களும் அங்கேருந்து கிளம்பி குருவாயூருக்கு வந்துட்டோம். அங்கே 3 ஹவர் அந்த க்யூவில் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா சாமியை கும்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். உண்மையிலே இங்கேருந்து கிளம்பும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்த விஷயம் கரெக்டாக தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது நான் இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் பண்ணோன்னு நினச்சேன். உண்மையில சொல்கிறேன், எந்த விஷயத்துக்காக வந்தாங்களோ அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கா. உங்கள்கிட்ட இருந்து இதே மாதிரி ஏதாவது பொருளோ ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் கேளுங்க. அந்த அம்மன் ஒரு வழி காட்டுவாங்க. அந்த அம்மனுக்கு கோடி நன்றி.